அவதாரம். குருமாவதாரத்தில் பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுத்தபோது தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் இடையில் நடந்த ஊரில் பலி என்ற அசுரன் தாக்கப்பட்டான். அசுரனின் குரு சுக்கராச்சாரியார் அவனுடைய உயிரை காத்து அவனுக்கு சக்தியை அளித்தார். விஸ்வஜித் என்னும் யாகம் செய்தால் அகிலத்தை ஆளலாம் என்று குரு சுக்கராச்சாரியார் சொல்லின்படி யாகம் செய்தான். மறைந்திருந்து தாக்கி வெற்றி பெறும் சக்தி கொண்ட ரதம் ஒன்று யாகத்தின் பலனாக கிடைத்தது. அதனை பயன்படுத்தி இந்திரனையும் தேவர்களையும் தோற்கடித்து தேவலோகத்தையும் கைப்பற்றி மகாபலி சக்கரவர்த்தி ஆனான். மகாபலி சக்கரவர்த்தி தேவலோகத்தை கைப்பற்றி விட்டதால் இந்திரன் தேவ குரு பிரகஸ்பதியின் உதவியை நாடினான். அவர் விஷ்ணு சரியான நேரத்தில் அவதரிப்பார். மகாபலி தன்னுடைய குருவின் சாபத்தாலேயே அழிவான். அதுவரை பொறுத்திருந்து பாதுகாப்பான இடத்தில் இரு என்கிறார். தேவமாதா அதிதி தேவர்கள் துயரும் இந்த விவரங்களை அறிந்து துயருகிறாள். அதிதியின் கணவர் காஷ்யவர் அவரிடம் மகாவிஷ்ணுவை வணங்கி 12 நாட்கள் கடுமையான விரதமான பயோவிரதம் மேற்கொள்ளும்படி கூறினார். அதிதியும் கடுமையான விரதம் ஏற்றாள். மகாவிஷ்ணு அதிதி முன் தோன்றி தானே அவளுக்கு மகனாக பிறப்பதாக அருள்வாக்கு கூறுகிறார். அவ்வாறு அதிதியின் புனிதமான மகனாக மகாவிஷ்ணுவின் அடையாளங்களுடன் வாமனனாக அவதரித்தார். வாமனமூர்த்தியாக விளந்து மிகவும் சிறிதாக குள்ளமான உருவில் காட்சியளித்தார். அவருக்கு காசியபுரம் முனிவர்களும் பூணூல் அறிவித்தனர். ஒரு ரிஷி அவரின் கையில் பச்சை பாத்திரம் அளித்தார். மற்றொரு ரிஷி கமண்டலம் அளித்தார். மற்றொரு ரிஷி உடையை அளித்தார். அப்போது மகாபலி அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருந்தான். வருபவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான தானத்தை அளித்து வந்தான். வாமனமூர்த்தி அஸ்வமேத யாகசாலைக்கு சென்றார். மகாபலி வாமனரை அழைத்து அமர்வித்து அவர்களுக்கு பாதாபிஷேகம் செய்து அந்த நீரினை தன்னுடைய தலையில் தெளித்து கொண்டான். பிச்சை கேட்க வந்த வாமனமூர்த்தியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான். பிச்சையாக எதை கேட்டாலும் கொடுப்பதாக கூறினார். எனக்கு எதுவும் வேண்டாம், 3 அடி நிலம் கொடுத்தார் போதும் என்று வாமனர் கேட்டார். பலிச்சக்கரவர்த்தியோ பாதங்கள் அளவில் சிறியதாக இருப்பதால் வேறு எது கேட்டாலும் தருவதாக கூறினார். வாமனரோ 3 அடி நிலம் போதும் என்று சொல்லிவிட்டார். அப்போது அசுரகுல குரு பகவான் சுக்கராச்சாரியார் வழியிடம் வாமனனை வற்புறுத்த வேண்டாம். வாமனவரில் வந்திருப்பவன் அசுரகுலத்தில் எதிரியான மகாவிஷ்ணுவை கொண்டிருக்கிறது என்கிறார். படி குரு சொல்வதையும் கேட்பதா இல்லை. மகாபலி பிரகலாதனின் பேரனானதால் விஷ்ணுவே வந்து என்னிடம் கேட்டார் என்னும் பெருமை எனக்கு போதும் என்றான். கோபம் கொண்ட சுக்கராச்சாரியார் தன்னுடைய அறிவுரையை நீ கேட்கவில்லை என்றால் உன் செல்வங்கள் அனைத்து இழந்து விடுவாய் என்று சாபமிடுகிறார். வாமனர் தனக்கு 3 அடி நிலம் கொடுத்தால் போதும் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்த மகாபலி 3 உலகங்களையும் கேட்காமல் 3 அடி நிலம் கேட்டிருப்பதால் வாக்கு கூறாமல் அப்படியே தருகிறேன் என்று மகிழ்ந்து கூறினார். கெண்டியிலிருந்து தண்ணீரை தாரை பார்க்கும் போது அசுரகுரு வண்டின் உருவெடுத்து நீர் வரும் துவாரத்தை அடைத்து விடுகிறார். வாமனர் தர்பை புல்லால் நீர் வரும் துவாரத்தை குத்திவிட வண்டின் கண் பறிபோனது. வண்டாக இருந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஒற்றைக்கண்ணுடையவர் ஆனார். மகாபலி நீரை வார்த்து தானம் கொடுத்தார். வாமனமூர்த்தியின் உருவம் கண்களுக்கு அகப்படாதபடி மிகவும் பெரிதாக விளந்தது. வாமன அவதாரம் மேலும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாண்டமானது. இப்போது மகாபலி வாமன அவதாரத்தை அண்ணாந்து பார்த்தான். வாமன அவதாரம் மண்ணை தனது ஓர் அடியாலும் விண்ணை தன்னுடைய இன்னொரு அடியாலும் அளந்தார். 3வது அடியை எங்கே வைப்பது என்று வழியிடம் கேட்டார். மகாபலியோ சற்றும் தயங்காமல் தன்னுடைய 3வது அடியை என் சிரசில் வையுங்கள் பிரபோ என்று சொல்லி தலை வணங்கி நின்றார். 3வது அடியாக மகாவிஷ்ணு தமது ஒரு பாதத்தை அவன் தலை மீது வைத்தார். மகாபலி பூமிக்குள் அமர்ந்து போனான். பிரம்மனும் பிரகலாதனும் மகாபலியை காக்க வேண்டும் என்று வேண்டினார். மகாவிஷ்ணு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி மகாபலி இந்திர பதவி அடையும் வரை அவனை நானே காப்பேன் என்று கூறி அனைவரையும் அருள்மழை பொழிந்து வழிவித்தார்.